தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க போன ஒரு தோட்டத்துக்கு. அந்த தோட்டத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மின் இணைப்பு இருந்து, அந்த இணைப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்து அருகில் போட்டிருந்தது ஒரு பேஸ் லைன். இந்த மாதிரி பேஸ் லைனை போடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து தென்னை மரம் ஏறுறவங்களுக்கும் பிரச்சனை, ஒரு ஓலை மட்டை விழுந்தாலும் அதுவும் பிரச்சனை. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் அத்தத்தில் ஒரு ஓரத்தில் வந்து நியூட்ரல் லைன் போட்டிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மட்டையோ கொதும்போ விழுந்தாலும் அது கீழே போயிடும். இது நியூட்ரல் பக்கத்தில் இருக்கும்போது, நியூட்ரல் வந்து சென்ட்ரலில் இருக்குது. நியூட்ரல் சென்ட்ரலில் இருக்கும்போது ஒருவேளை ஒரு ஓலையோ மட்டையோ அப்படியே விழுந்துருச்சுன்னா முதல்ல பேஸ் தான் அடிச்சுட்டு போகும். எங்கேயாவது ஃபீஸ் அடிச்சுட்டு போகும், இல்லைனா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது ஃபால்ட் வரும். அந்த மாதிரி வரும்போது பிரச்சனை நம்ம தோட்டத்துக்காரங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தான். மரம் ஏறும்போதும் மரம் ஏறுறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பேஸ் பக்கத்தில் இருக்குது. இதை மட்டும் ஒரு கவனத்தில் வச்சு அந்த மின் இணைப்பை கொடுங்க மக்களே.